தேகி அபிமானத்தை உங்களது சமஸ்காரமாக ஆக்கிவிடுங்கள். ஓம் சாந்தி. நாம் பிராமணர்கள் இப்பொழுது தேகி அபிமானம் என்கின்ற பயிற்சியை நீண்ட நாட்கள் செய்ய வேண்டும். செய்து அதை நமது சமஸ்காரமாக ஆக்கிவிட வேண்டும். ஏனென்றால் தேவி தேவதைகள் தேகி அபிமானம் என்கின்ற நிலையில்தான் இருப்பார்கள். நாம் இப்பொழுது தூய்மையான தேவி தேவதைகளாக ஆகவிருக்கின்றோம். ஆகையால் நாம் இப்பொழுதிலிருந்தே இந்த தேகி அபிமானம் என்கின்ற பயிற்சியை செய்ய வேண்டும். சூத்ரர்கள், பிராமணர்கள், தேவி தேவதைகள் அனைவருமே மனிதர்களே. ஏனென்றால் ஆத்மா, உடல் இரண்டும் கம்பைண்டாக இணைந்திருக்கின்றது. ஆகையால் அனைவரும் மனிதர்களே. ஆனால் தூய்மையற்றவர்கள் தூய்மையானவர்களுக்கு நமஸ்காரம், அதாவது தலை வணங்குகிறார்கள். இப்பொழுது பரமாத்மா நமக்கு பிராமண ஆத்மாக்களுக்கு ஞானம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் நாம் இந்த உடலில் இருந்து கொண்டே தேகி அபிமானம் என்கின்ற இந்த பயிற்சி, அதாவது நான் இந்த உடலில் இருக்கும் ஆத்மா என்கின்ற பயிற்சியின் மூலம் நாம் தூய்மையான தேவி தேவதைகளாக ஆகவிருக்கின்றோம். ஓம் சாந்தி.